காவி கட்டிய ஒருவனை இந்திய நாட்டின் பிரதமராக்கிறது. அதான் வேலை. அதுக்குள்ள நீ இந்த வேட்டியை உருவிடணும். உத்தரப்பிரதேச வேளாண்குடி மக்கள் போராடல. ஆனால் 36,350 கோடி கடனை உடனே தள்ளுபடி பண்ணிட்டான். தேசிய கட்சி பேசுவான், இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, தேச நலன் எல்லாம் பேசுவான். இந்த எச்ராஜா கொச்சிராஜா எல்லாரும் அவர் திறக்க மாட்டார். அவர் இதுக்கெல்லாம் திறக்க மாட்டார். காஜோல், கௌதமி அல்லது ஷில்பா செட்டி. நான் கூட என் தம்பிகிட்ட சொன்னேன், என்னடா டெல்லியில போராடிட்டு இருக்கும்போது என் தம்பி பிரபு அங்கே கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் சுத்தி, தம்பி நம்ம கூட அந்த பிரதமர் வட இந்திய தலைவர்கிட்ட டக்குன்னு ஒரு நேரம் கேட்டு பேசுறதுக்கு 2 நடிகைகளை சேர்த்துக்கிறோம்டா. ஆமாண்ணே, நல்ல யோசனை. பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசத்தில் வென்றுச்சு. ஆதித்யநாத் யோகின்னு ஒரு அருமை பெருந்தலைவர் நாட்டை ஆள்றாரு. நல்லா கவனிச்சுக்க, நீ சிரிக்காத. அடுத்த பிரதமர் அவர் தான். அதுக்கு வேலை நடக்குது. நான் சொல்றது நடக்கும். அவன் கனவு என்ன தெரியுமில்ல? காவி கட்டிய ஒருவனை இந்திய நாட்டின் பிரதமர் ஆக்கிறது. அதான் வேலை. அதுக்குள்ள நீ இந்த வேட்டியை உருவிடணும். உனக்கு புரியுதுல்ல? இவ்வளவு கத்துக்கத்துறேன். எது கத்துறேன்? இந்த திராவிட கட்சிக்காரன் எல்லாம் பேசுவான், இந்த திமுக நாங்கள் மதவாதத்துக்கு எதிரானவர்கள். இவங்க தான் கொண்டாந்து இறக்கணும். இவனை இறக்கி விட்டவன் தான். இவனை எப்பவும் நம்பாத. 2019 பாரதிய ஜனதா தான் வெல்லும் அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தா அவனோட கூட்டணி வச்சிருவான். ஆனால் கடைசி வரை இந்த தேசிய கட்சிகளை இந்த நாட்டுக்குள்ள எழவிடாம வளர விடாம விரட்டி அடிக்கிற ஆற்றல் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. எந்த காலத்திலும் சரி, நான் வெல்றது வீழ்றது அதை பத்திலாம் கவலை இல்லை. நான் வெல்றதை விட எவன் வெல்லக்கூடாதுங்கிறதுல நான் கவனமா இருப்பேன். இவங்களை ஒழிப்பேன். இவன் எந்த காலத்திலையும் நமக்கு பயன் தர மாட்டான். எந்த காலத்திலையும் பயன்பட மாட்டான். நல்லா கவனிச்சுக்க. இந்த ஆதித்யநாத் யோகியை சொல்லிடுறேன். இவன் வந்து 36,350 கோடி அந்த மாநில வேளாண்குடி மக்களின் கடனை தள்ளுபடி பண்ணிட்டான். இந்த வேளாண்குடி மக்கள் போராடல. உத்தரப்பிரதேச வேளாண்குடி மக்கள் போராடல. ஆனால் 36,350 கோடி கடனை உடனே தள்ளுபடி பண்ணிட்டான். இதுக்கு பணத்தை ஒதுக்கி கொடுத்தது யார்? இதே அரசு, மத்திய அரசு. ஏன்? அவன் ஆள்ற மாநிலம், அதை தக்க வைக்கணும். இந்தியாவில் பெரும் மாநிலம், 403 சட்டமன்ற தொகுதி, நிறைய பாராளுமன்ற தொகுதி வச்சிருக்கு. அங்க அடிச்சாதான் அடுத்த பிரதமர் ஆக முடியும். அப்ப என்ன கணக்கில் வேலை செய்யறான்? அப்ப தமிழனை அவன் புறந்தள்ளுறான். தலைநகர்ல ஒரு மாச காலம் தொடப்போகுது. 25 நாள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கா நிவாரணத்துக்கு. அந்த நிவாரண தொகையை ஒதுக்கி கொடுக்க மனசு இல்ல, கொடுக்க மாட்டா. அப்ப நீ என்ன பண்ணும்? ஓட்ட வச்சு ரோட்ல போராட விட்ட எனக்கு என்னை போராட விட்ட உனக்கு என் ஓட்டு எதுக்கு என்கிற கேள்வி ஒவ்வொருத்தர்களையும் வரணும். இதே கையில திருவோட்ட வச்சு தெருவோடு நின்று போராட விட்ட உனக்கு எதுக்கு என் ஓட்டு என்கிற கேள்வி உனக்கு வரும். எதுக்கு நின்றுக்கான்? அணுவுல காங்கிரஸ் என்ன சொல்லலாம்? திறக்கணும். பாரதிய ஜனதா திறக்கணும். எதிர்த்தா தேச துரோகி. ஒரே நிலைப்பாடுதான். ஈழ விடுதலை கூடாது. இலங்கை ஒரே நாடு. ஏன்? இவங்க ஆத்தாள் அப்பன அங்கதான் பிறந்தான். அதனால அதையே வச்சிருப்பான். ஒரே நாடு. விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் 2 பேரும் ஒரே மாதிரி கோரசா பாடுவான். கச்சத்தீவு கொடுத்ததுதான் எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடமில்லை. ஒரே மாதிரி பேசுவான் 2 பேரும். காவிரி மேலாண்மை வாரியம் 2 பேரும் வாய் திறக்கல. நல்லா கவனிச்சுக்கணும். ஹைட்ரோ கார்பன் எடுக்க காட்டுகிற தீவிரத்தில் ஒரு துளி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க காட்டல. காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிருந்த முறையா நதிநீரை பங்கிட்டு கொடுத்திருந்தா இந்த பஞ்ச பராரிகளாக என் வேளாண்குடி மக்கள் இன்னைக்கு வந்திருக்க மாட்டான். இவ்வளவு வறுமையை எதிர்கொண்டிருக்க மாட்டான். பயிர் வாடிடுச்சுன்னு உயிர் வாடி தற்கொலை செய்து செத்திருக்க மாட்டான். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இதுல நரேந்திர மோடி என்கிற இந்த நாட்டின் மதிப்புமிக்க தலைவர், முதன்மை அமைச்சர் வாய் திறக்கல. அவர் திறக்க மாட்டார். அவர் இதுக்கெல்லாம் திறக்க மாட்டார். காஜோல், கௌதமி அல்லது ஷில்பா செட்டி. நான் கூட என் தம்பிகிட்ட சொன்னேன், என்னடா டெல்லியில போராடிட்டு இருக்கும்போது என் தம்பி பிரபு அங்கே கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் சுத்தி, தம்பி
நம்ம கூட அந்த பிரதமர் வட இந்திய தலைவர்கிட்ட டக்குன்னு ஒரு நேரம் கேட்டு பேசுறதுக்கு 2 நடிகைகளை சேர்த்துக்கிறோம்டா. ஆமாண்ணே, நல்ல யோசனைங்கிறான். வேற வழி என்ன இருக்கு? என் தம்பி சிவாவும் தான் வந்தான். அப்படித்தானே இருக்கு நிலைமை. எங்க 37 பாராளுமன்றம் போய் முக்கிட்டு வாசல் நின்று வந்துட்டான். திடீர்னு போய் காஜோல் கால் மேல கால் ஓட்டு போயிட்டு அவர் அப்படி உட்காந்து பாவப்பட்ட மக்கள் தானே. என்ன பண்ண முடியும்? அது முடிஞ்சு. சரி, ஐயா பேசல. அருமை பெருமகள் அம்மையார் சோனியா காந்தி, அவருடைய கட்சி தலைவர் தான் அங்க ஆண்டு கொண்டிருக்கிறார் கர்நாடகாவை. ஒரு வார்த்தை ஐயா காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு அதை இது பண்ணுங்க, ஒத்துக்கிறீங்களா? உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை செயல்படுத்துங்க சீதாராமையா. சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான் சொல்லுங்க? சொன்னா பாரதிய ஜனதா வென்றும். பாரதிய ஜனதா பேசாது. பிரதமர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்போம்னு சொல்லிட்டா காங்கிரஸ் ஆட்சியை தொடர்ந்துடும். அப்ப என்ன அவன் நினைக்கிறான்? தேசிய கட்சி பேசுவான், இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, தேச நலன் எல்லாம் பேசுவான். இந்த எச்ராஜா கொச்சிராஜா எல்லாரும். ஆனா இந்த காவிரி மேலாண்மை வாரியத்துல பேச அங்க போய் ஏன் பேசல? அங்க பேசினா இந்த தேசிய கட்சிகள் கர்நாடகா என்று வருகிற போது கன்னடர் நலனை பேசுகிற, நலனை பாதுகாக்கிற மாநில கட்சியாக மாறிவிடுகிறது. அதான் அங்க இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? இவனை அறவே நுழைய விடக்கூடாது. எதுக்கு வர மாட்டான்? உன் வீட்டு இளவுக்கு இருந்தாலாதவன் எதுக்கு வந்தால போறான்? 20 காட்டுக்குள்ள செத்ததுக்கு அழுதானா? 1,75,000 பேர் அந்த நாட்டுக்குள்ள செத்ததுக்கு அழுதானா? இந்திய கடலுக்குள்ள 840 பேர் செத்ததுக்கு அழுதானா? இல்ல 200க்கும் மேற்பட்டவன் இந்த நிலத்துல இருந்து செத்தான விவசாயி அதுக்கு அழுதானா? எதுக்கு அழுதா? எதுக்கு வர மாட்டான். ஆனா எப்ப வருவான்? நாக்க நல்லா தொங்க போட்டுக்கிட்டு உன் வாக்க நக்குறதுக்கு வருவான். நீ மானம் கெட்டு போய் 500,000 வாங்கிட்டு போட்டுட்டு குவாட்டரை போட்டு படுத்துற. இது என்னைக்கு நீ சிந்திச்சு தெளிந்து எந்திரிச்சு வாரியோ அன்னைக்கு தான் இந்த நாடும் மக்களும் வாழும் புறப்படும்.